வணக்கம். வரக்கூடிய பீகார் தேர்தல், அதற்கடுத்து தமிழ்நாட்டிலும் ஒரு தேர்தல் வரப்போகிறது. இதற்கு முன்னாடி டெல்லி எலெக்ஷன், மகாராஷ்டிரா எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீர்கள். ஆனால் சமீப காலமாக நீங்க பார்த்தீர்கள்னா இந்த எலெக்ஷன் மெஷினரியில், எலெக்ஷன் ப்ராசஸில் எந்த விதமான தில்லுமுள்ளுக்கள் நடக்கிறது என்று எத்தனை பேர் எத்தனை விதமான கேள்வி எடுத்து வைத்தால் கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மௌனத்தை சாதித்து வருகிறார்கள். இந்த நாட்டு மக்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும், எத்தனை சந்தேகங்களை எழுப்பினால் கூட எந்த விதமான பதிலையும் கொடுக்க மாட்டோம் என்று சாதித்து வருகிறார்கள். இந்த அனைத்துமே யாருக்காக? ஒரு தனிப்பட்ட கட்சிக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வேலை பார்க்க தொடங்கிவிட்டதா என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தை ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நாங்கள் வெளிவிட இருக்கிறோம். என்னுடைய நண்பர் ஷாம் மீரா சிங் உடைய ஒரு மிக ஆழமான ரிப்போர்ட் மற்றும் நியூஸ் லாண்ட்ரி என்கிற இன்னொரு மீடியா ஹவுஸ் அவர்களுடைய ரிப்போர்ட், கடைசியாக என்னுடைய மென்டோரான அஜித் அஞ்சும் அவர் கொடுத்த மிக ஆழமான தகவல்கள், அவருடைய பல வீடியோகளை அனைத்துமே சேர்த்து ஒரு ரிப்போர்ட்டை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். இந்த ரிப்போர்ட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா டெல்லி எலெக்ஷன், மகாராஷ்டிரா எலெக்ஷன் மற்றும் பீகார் எலெக்ஷனில் நடக்கக்கூடிய அனைத்து தில்லுமுள்ளுக்களையும், எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பெயர்களை நீக்கக்கூடிய பேரில், பெயர்களை சேர்க்கக்கூடிய பேரில் இந்த நாட்டில் தேர்தலை மிக மோசமான முறைகள், ஒரு தனிப்பட்ட முறைகள் பிஜேபிக்காக தயார் செய்து வருகிறார்கள். அதாவது இதற்கு மேல் இந்தியாவில் நடக்கக்கூடிய எந்த தேர்தலை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள்னா கூட அங்க ஏதோ ஒரு விதத்தில் பிஜேபிக்கு தனிப்பட்ட முறையில் ஃபேவரிசத்தை செய்யக்கூடிய வேலையை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செய்கிறது. இந்த வீடியோவை உடனுக்குடன் டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்குமே தெரியாது, அடுத்த ஒரு சில மணி நேரத்திலேயே இந்த வீடியோவை டிலீட் செய்து விடுவார்கள். அந்த அளவில் இந்த வீடியோவில் நாங்க ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வீடியோவில் நீங்க பார்க்கக்கூடிய பல அனிமேஷன்ஸ்கள் மற்றும் பல தகவல் என்னுடைய நண்பரான ஷாம் மீரா சிங் அவருடைய டீம் வழியாக சேகரிக்கப்பட்ட இந்த விஷயம். ஹிந்தியில் ஏற்கனவே ஒரு வீடியோவை நேற்று வெளிவிட்டு விட்டார்கள். இன்னைக்கு இந்த வீடியோவை தமிழில் நீங்க பார்க்க போறீர்கள். किसी का वोट नहीं डालने दे रहे ये लोग। भाजपा नेता भी आए हैं कोई, और उन्होंने अंदर जा रही है, उन्होंने ईवीएम पे मैंने बटन दबाया था तो उन्होंने मेरा वोट चेक करा, बोली काय का बटन दबाया। वोट नहीं डालने दे रहे, मुझे साथ में वोट नहीं डालने दे रहे किसी को भी। பீகார் எலெக்ஷன் தொடங்குவதற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய வோட்டர் ஸ்கேம் வெளிவந்திருக்கிறது. இந்த நேம் ஆஃப் வோட்டர் லிஸ்ட் ரிவிஷன் சர் என்கிற பெயர்ல ஒரு மிகப்பெரிய ஊழலை கொண்டு வந்திருக்கிறார். बिहार वोटर लिस्ट से जुड़ी आपको इस वक्त की बड़ी खबर बताएं, जहां वोटर लिस्ट से 35 लाख से अधिक मतदाताओं के नाम अब तक कटे हैं. இதே போன்று டெல்லியிலும் இதே போன்ற ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை நீங்க பார்த்தீர்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கான்ஸ்டிடுவன்சி புதுதில்லியில் 10,500 புதிய ஓட்டர்ஸ்களை திடீர் என்று சேர்த்தார்கள். தேர்தல் முடிவுகள் பிஜேபியின் பர்வேஷ் வர்மா அரவிந்த் கெஜ்ரிவாலை 4,089 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டார் என்கிற அந்த தகவல் வருகிறது. மகாராஷ்டிரா தேர்தலில் தேர்தலுக்கு சற்று முன்பு 4 மாதத்திற்குள் 48 லட்சம் ஓட்டர்ஸ்கள் எப்படி சேர்க்கப்பட்டார்கள், எப்படி பிஜேபி அங்க வெற்றி பெற்றது என்கிற அந்த கேள்வி. हर स्टेट में, हर ऑपोजिशन के स्टेट में और महाराष्ट्र में ब्लैक एंड व्हाइट वोटर लिस्ट पे सवाल उठे हैं. Just before Lok Sabha election, Dalit, backward class, Muslim voters are removed on large scale in their areas, while thousands of voters were added in such areas to benefit BJP. அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய பல இடங்களில் தலித், பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பல ஓட்டுகளை நீக்கியிருந்தார்கள், பல ஓட்டுகளை சேர்த்தார்கள். सरकार को बोलिए कि हम लोग भारत का नागरिक नहीं है, सरकार लिख को दे दे के ये व्यक्ति यहाँ भारत का नागरिक नहीं है, हिंदुस्तान का नागरिक नहीं है. அனைத்துமே மிகப்பெரிய அளவில் தேர்தல் ஆணையத்தின் மீது பல கேள்விகளை எழுப்புகிறது.
voting லிஸ்ட் எப்படி தயாரிக்கப்படுகிறது? ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர்ஸ், ஆபீஷியல்ஸ் மற்றும் மற்ற விஷயங்களை மேனேஜ் செய்யக்கூடிய நபர்களை கையுக்குள் போட்டு மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்களா? இந்த ஒட்டுமொத்த விவகாரம் என்ன? எப்படி தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த வீடியோவில் ஆழமாக பார்க்கலாம், பாருங்கள். वोट में पता नहीं क्या क्या मांग रहे हैं। गरीब आदमी कर नहीं पाए। 3 फैमिली का नाम छांट दिया है, 3 फैमिली का नाम आया है। भी हत्या करता है, हर मिनट पे मान लिया अपना डिसीजन बदलता है। लोग नाराज है गाँव में। नाराज नहीं होगा, हम नाराज है। बेकार के कानून निकाल रहा है सब कानून। हम लोग यहाँ का है, हिंदुस्तान के हैं। Just before Delhi election, most of the voters removed were primarily from Delhi's informal colonies. டெல்லியில் நடந்த தேர்தலுக்கு முன்பு டெல்லியிலே இருக்கக்கூடிய பல இன்ஃபார்மல் காலனிஸ்ல இருக்கக்கூடிய ஏழைகள் அவர்களுடைய ஓட்டை நீக்கியிருந்தார்கள். லோ இன்கம் குரூப் ஏரியாஸ், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் ஆம் ஆத்மி கட்சி கொடுக்கக்கூடிய ஃப்ரீ வாட்டர், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியால் லாபம் அடைந்த நபர்கள். பேசிக்கலி தே ஆல் வர் த vote bank of Aam Aadmi Party and their votes were removed. On December 6, 2024, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிடுகிறார். அந்த பிரஸ் மீட்டில் அவர் எக்ஸ்போஸ் செய்த விஷயம், டெல்லியில் இருக்கக்கூடிய ஷஹாத்ரா என்கிற கான்ஸ்டுவன்சியில் திடீர் என்று கடந்த ஒரே ஒரு மாதத்திற்குள் 1118 ஓட்டர்ஸ்களை நீக்கி இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஏதோ இந்த 1100, 1200 நம்பர்ஸ்கள் சாதாரணமாக தெரியலாம். ஆனால் இதே இடத்தில் 11,000 ஓட்டர்ஸ்கள், 11,000 votes has been removed from ஷஹாத்ரா. எப்படின்னு நீங்க பாருங்க. டெல்லி ஷஹாத்ரா கான்ஸ்டிட்யூன்சியில் மொத்த ஓட்டு எண்ணிக்கை 2 லட்சம். இதில் ஓட்டு போட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 1,26,000. இந்த இடத்தில் பிஜேபியை சார்ந்த சஞ்சய் கோயல், ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த ஜிதேந்திர சிங் சென்டியிடமிருந்து 5,178 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அங்கிருந்து நீக்கப்பட்ட ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 11,000. வெற்றி பெற்ற அந்த மார்ஜினை நீங்க பார்த்தீர்கள், வெறும் 5,178. இப்போ சந்தேகம் கிளம்புகிறதா? இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். தொடக்கத்தில் இந்த பிரச்சனை ஒரே ஒரு கான்ஸ்டிட்யூன்சியில் நடந்ததாக பல நபர்கள் நம்பினார்கள். ஆனால் ஆழமாக அலசி பார்க்கும்போது இந்த பிரச்சனை ஒரு கான்ஸ்டிட்யூன்சி கிடையாது, நாடு முழுவதும் நடந்ததாக அந்த விஷயம் வெளிவருகிறது. டிசம்பர் 11ஆம் தேதி மனிஷ் சிசோடியா மற்றும் ராகவ் சண்டா ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு பிஜேபி மீது பல அலிகேஷன்ஸ்களை எடுத்து வைக்கிறார்கள். இந்த அலிகேஷன் என்ன? கிளைமிங் த அப்ளிகேஷன் டு ரிமூவ் ஓவர் 22,000 voters of people who have lived there for years. திடீர் என்று 22,000 ஓட்டர்ஸ்களை நீக்குவதற்கான அப்ளிகேஷன் வந்திருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை அக்செப்டும் செய்திருக்கிறார்கள். அதாவது தேர்தல் வர ஒரு சில நாட்களுக்கு முன்பு இது எப்படி நடந்தது என்கிற அந்த கேள்வியை அவர்கள் எழுப்பினார்கள். On January 6, 2025, அதிஷி, சஞ்சய் சிங் மற்றும் ராகவ் சட்டா இன்னொரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு இன்னொரு அலிகேஷன் எடுத்து வைக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கான்ஸ்டிட்யூன்சியில் நிற்கிறாரோ அந்த கான்ஸ்டிட்யூன்சியில் திடீர் என்று 10,500 ஓட்டர்ஸ்கள் சேர்க்கப்பட்டார்கள். Between October 29 to January 2nd, 6,167 voters has been removed. சேர்க்கப்பட்ட நபர்கள் 10,500, நீக்கப்பட்ட நபர்கள் 6,167. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த கான்ஸ்டிட்யூன்சி. இதுல என்ன நடந்தது நீங்க பாருங்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த கான்ஸ்டிட்யூன்சியில் 1 லட்சம் ஓட்டர்ஸ்கள் இருக்கிறார்கள். இந்த 1 லட்சம் ஓட்டர்ஸ்களில் திடீர் என்று 10,000 ஓட்டர்ஸ்களை சேர்த்தால், அதாவது 10% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ், 10%. இதனால் என்ன நடந்தது? பிஜேபியை சார்ந்த பர்வேஷ் வர்மா அரவிந்த் கெஜ்ரிவாலை வெறும் 4,089 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். திடீர் என்று சேர்க்கப்பட்ட ஓட்டுகள் 10,500, நீக்கப்பட்ட ஓட்டுகள் 6,000. சேர்க்கப்பட்ட ஓட்டுகள் அனைத்துமே பிஜேபிக்காக கள்ள ஓட்டுகளாக பதிவாகி இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை இன்னொரு ஆங்கிள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வேலை என்ன? எலக்ட்ரோரல் ரோல், அதாவது அந்த எலெக்ஷன் லிஸ்டை தயாரிப்பதற்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வருடந்தோறும்
யாரெல்லாம் இறந்திருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களை நீக்கி அல்ல அந்த அட்ரஸை விட்டு வேறொரு அட்ரஸுக்கு மாறி இருந்தால் அவர்களுடைய பெயரை நீக்கி வேறொரு இடத்தில் சேர்க்கக்கூடிய வேலை இல்லை நீக்கக்கூடிய வேலையை பார்ப்பதுதான் அவர்களுடைய வேலை. ஆனால் இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். சாதாரணமாக இதை நீங்க புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கி அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸை முடித்து விடுவார்கள். புதிய ஓட்டர்ஸ்களுடைய பெயரை சேர்க்கணும். கரெக்ஷன், அதாவது பெயர் கரெக்ஷன் அல்ல அட்ரஸ் கரெக்ஷன், திருத்தங்கள், அதை நீங்க சரி பார்க்கணும். இறந்து போன நபர்களுடைய பெயரை நீக்கணும். இது மூன்றுமே அவர்கள் ஆகஸ்ட்ல இருந்து ஜனவரி மாதம் ஒவ்வொரு வருடமும் செய்து வருவார்கள். இதற்காக ஒரு அப்ளிகேஷன் எழுதப்படும். அந்த அப்ளிகேஷனை BLO-விடம் கொடுப்பார்கள். BLO அந்த டாக்குமெண்ட்ஸ்களை வெரிஃபை செய்து வயது, அட்ரஸ், மற்ற விஷயங்களை வெரிஃபை செய்து அந்த அப்ளிகேஷனை எலக்ட்ரோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அதாவது ERO-விடம் கொடுப்பார். ERO அந்த டாக்குமெண்ட்ஸ்களை வெரிஃபை செய்து அவர் அதை முடிவெடுப்பார். இந்த பெயரை சேர்க்கலாமா நீக்கலாமா அந்த அனைத்து விஷயமுமே. சாதாரணமாக இந்த ERO ஆஃபீஸர் யாருன்னு நீங்க பார்த்தீர்கள்னா SDM, தஹசில்தார் அல்ல டெபுட்டி கலெக்டர், அவருக்கு தான் இந்த பதவி கிடைக்கும். அவருக்கு சப்போர்ட்டிங்காக 3 டீம் இருக்கும். ஒன்று வந்து அசிஸ்டன்ட் ERO, சூப்பர்வைசர் மற்றும் BLO. இந்த அனைத்து நபர்களுமே சேர்ந்துதான் இந்த எலெக்ஷன் லிஸ்டை தயாரிப்பார்கள். இதற்காக ஒரு ஃபார்ம் 7 என்கிற விஷயத்தை அதைத்தான் ஒரு மிகப்பெரிய சதியாக ஒரு லூப் ஹோலாக பார்க்கப்படுகிறது. என்னன்னு நீங்க பாருங்க. ஃபார்ம் 7 இதை வைத்துதான் ஒரு பெயரை நீக்கக்கூடிய வேலையை இவர்கள் செய்கிறார்கள். எலெக்ஷன் மெஷினரி கேன் ஆக்ட் இஃப் someone is died or removed without updating. தேர்தல் ஆணையம் தானாகவே ஒரு சில நபர்களுடைய பெயரை நீக்கலாம். ஆனால் அந்த நீக்குவதற்கான ப்ராசஸ் இருக்கிறது. இப்போ நான் வந்து ஒரு அட்ரஸுக்கு போயிட்டேன். அந்த அட்ரஸுக்கு போகும்போது அந்த அட்ரஸுக்கான அனைத்து டாக்குமெண்ட்ஸ்களையுமே கொடுத்து, அதாவது இந்த இடத்துல இருந்து நான் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன், இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய என்னுடைய ஓட்டை நீங்கள் நீக்கி விடுங்கள், அந்த இடத்தில் போய் நான் புதிய ஓட்டை பதிவிட்டுக் கொள்கிறேன். இல்லை என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தவறி போனார், அதனால் அவருடைய பெயரை நீக்கி விடுங்கள். இது வந்து நானா அந்த ஃபார்மை கொடுக்கும்போது BLO ஆஃபீஸர்கள் டோர் டு டோர் போய் செக் செய்து பார்க்கும்போது ஒரு நபர் இறந்து போனார், இல்லை இந்த நபர் இந்த அட்ரஸில் இருப்பதில்லை என்கிற அந்த விஷயத்தை தெரிந்ததற்கு பின்புதான் அந்த பெயரை நீக்குவார்கள். ஆனால் இந்த ப்ராசஸ் எவ்வளவு குழப்பமாக இருக்கிறதோ அதற்கும் மேலே இந்த நீக்கக்கூடிய ப்ராசஸ் இன்னும் சீரியஸாக எடுக்கப்படும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அட்லீஸ்ட் ஆன் பேப்பர்ஸ். இன் 3 லோக்சபா சீட்ஸ் swang by BJP many wrong voters deletions. அதாவது 3 லோக்சபா கான்ஸ்டிடுவன்சியை நாங்கள் பார்த்தோம். இந்த 3 கான்ஸ்டிடுவன்சியில் நீங்க பார்த்தீர்கள்னா மிக ஆழமாக அலசி பார்க்கும்போது பல ஓட்டர்ஸ்கள் தவறான முறையில் நீக்கப்பட்டார்கள். 2% மேல, அதாவது ஒரு இடத்தில் 1000 ஓட்டு இருப்பதாக நீங்க நம்பினீர்கள்னா அந்த 1000 ஓட்டுகளில் வெறும் 20 ஓட்டுகளை மட்டும்தான் நீங்க நீக்க முடியும். அதற்கு மேலே 2%க்கு மேலே ஒரு இடத்தில் ஓட்டுகள் நீக்கப்படும் போது ERO ஆஃபீஸர் பர்சனலாக அந்த பூத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய BLO-வை கூப்பிட்டு அதற்கான வெரிஃபிகேஷனை செய்த பின்புதான் அந்த ஓட்டுகளை நீங்க நீக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல அப்படி நடக்கிறதா? நடக்கவில்லை. இந்த 3 லோக்சபா சீட்லையுமே நீங்க பார்த்தீர்கள்னா டெலிஷன், வயலேஷன் நடந்தது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய நார்ம்ஸுக்கு பதிலாக. இந்த 1000 ஓட்டர்ஸ்கள் எப்படி 12%, 20%, சில இடங்களில் 30% வரை இந்த டெலிஷன் நடந்திருக்கிறது, எடிஷனும் நடந்திருக்கிறது, எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாமல். சாதாரணமாக ஒரு நபர் மறைந்து போனால் அந்த நபருடைய குடும்பத்தினை போய் சந்தித்து BLO ஆஃபீஸர் அவருடைய டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கி மற்ற டாக்குமெண்ட்ஸ்களை வாங்கி அதை அப்ரூவ் செய்ததற்கு பின்பு அந்த நபருடைய ஓட்டை டெலீட் செய்து விடுவார்கள். இன்னொரு பக்கம் ஒரு இடத்திற்கு அவர் போனார், அந்த நபர் அந்த வீட்டில் இல்லை என்றால் அடுத்த நிமிடம் ERO அந்த நபருக்கு ஒரு நோட்டீஸை அனுப்புவார். அந்த நோட்டீஸ் கிடைத்ததற்கு பின்பும் அந்த நபர் பதில் அளிக்கவில்லை என்றால் அப்போ அந்த நபருடைய பெயரை நீக்குவார்கள். இது ஒரு சாதாரணமான ப்ராசஸ். இன்னொரு பக்கம் அப்படி உங்களுடைய பெயரை சேர்ப்பதாக நீங்க நினைத்தீர்கள்னா அதிலும் இதே ப்ராசஸ். அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்களை BLO-டம் ஒப்படைத்து அந்த BLO ERO-டம் கொடுத்து அதற்கான வெரிஃபிகேஷன் நடந்து அப்போதான் உங்களுடைய பேரும் சேர்க்கப்படும். அப்போ deletion or adding a name is a very complicated and a long process. முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா அசோக் லவாசா அவருடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க கேட்டீர்கள்னா எடிஷன் சாதாரணமாக நாங்கள் செய்து விடுவோம், ஆனால் டெலிஷனை அவ்வளோ சாதாரணமாக சுலபமாக செய்ய மாட்டோம். காரணம்
இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுரிமை பறிக்கப்படக்கூடாது. அதனால் நாங்கள் டெலிஷனை அவ்வளவு சாதாரணமாக செய்ய மாட்டோம், எடிஷனை ரொம்ப ஈஸியாக செய்துவிடும். இந்த ப்ராசஸருக்காக 2 ஃபார்ம்ஸ்கள் இருக்கிறது, ஃபார்ம் 6 அண்ட் ஃபார்ம் 8. ஃபார்ம் 6 புதிதாக உங்களுடைய பேரை சேர்ப்பதற்காக, ஃபார்ம் 8 கரெக்ஷன், அட்ரஸ் சேஞ்ச் அண்ட் பீப்புள் ஹூ பாஸ்ட் அவே, இறந்து போன நபர்கள், அட்ரஸ் மாற்றம் அல்ல உங்களுடைய பேரில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதற்காக ஃபார்ம் 8. இந்த 2 ஃபார்ம்ஸ்களுமே மிக முக்கியமாக சப்மிட் செய்யப்பட வேண்டும். இங்கே ஆட் செய்யப்படும் போது 10,000, 20,000, 1 லட்சம், மகாராஷ்டிராவில் 43 லட்சம் அத்தனை ஃபார்ம்ஸ்கள் இருக்கிறதா என்கிற அந்த கேள்வியும் வருகிறது. நவம்பர் 29ஆம் தேதி அதிஷி மார்வா மீண்டும் ஒரு முறை ஒரு பிரஸ் மீட்டை கலைக்கிறார். அந்த பிரஸ் மீட்டில் அவர் எடுத்து வைத்த மிக முக்கியமான விஷயம், டெல்லி கான்ஸ்டிடுவன்சிகள் 10,500 ஓட்டர்ஸ்களை சேர்த்திருக்கிறார்கள். அதுவும் டிசம்பர் 15 ஜனவரி 2ஆம் தேதி வரை வெறும் 17 நாட்களில் 10,500 அப்ளிகேஷன்ஸ், அந்த கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கக்கூடிய 10% ஓட்டர்ஸ்கள் எப்படி சேர்க்கப்பட்டார்கள். தேர்தல் ஆணையத்தை சார்ந்த நபர்கள் டோர் டு டோர், வீட்டுக்கு வீடு போய் அந்த நபர்களை வெரிஃபை செய்தார்களா? அப்படி வெரிஃபை செய்திருந்தால் அதற்கான அப்ளிகேஷன் எங்கே? இதே இடத்தில் ஆம் ஆத்மி கட்சி பிஜேபியை சார்ந்த நபர்கள் மீது இன்னொரு அலிகேஷனும் எடுத்து வைக்கிறார்கள். அதாவது ஃபேக் ஓட்டர்ஸ்களை தன்னுடைய அட்ரஸ்களில், எம்பி மினிஸ்டர்ஸ்களுடைய அட்ரஸில் இவர்கள் சேர்க்க வைத்தார்கள். அதற்கான ஆதாரத்தையும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பர்வேஷ் வர்மா பிஜேபியின் கேண்டிடேட், இவருடைய வீட்டில் வெறும் 4 ஓட்டுகள் தான் நடந்திருக்கிறது. டெல்லி எலெக்ஷன் வருவதற்கு முன்பு 33 புதிய ஓட்டர்ஸ்களை சேர்த்திருக்கிறார்கள். இதே போன்று பங்கஜ் சௌத்ரி, இவர் வீட்டில் 26 ஓட்ஸ்கள் சேர்க்கப்பட்டது. சிபி ஜோஷி வீட்டில் 28 ஓட்டுகள். ஆனால் அவருடைய வீட்டில் உண்மையிலேயே இருந்த ஓட்ஸ்கள் வெறும் 3 மட்டும்தான். இந்த அனைத்து ஓட்ஸ்களும் நீங்க சேர்த்து பார்த்தீர்கள். அதாவது வெறும் பிஜேபி எம்பி மினிஸ்டர்ஸ்கள் வீட்டில் 173 அப்ளிகேஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டது. ஆம் ஆத்மி கட்சி அக்டோபர் 29ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரை நடந்த இன்னொரு தில்லுமுல்லுக்களை எக்ஸ்போஸ் செய்கிறார்கள். அதாவது 6,167 ஓட்டர்ஸ்கள் டிலீட் செய்யப்பட்டார்கள் டெல்லி அசெம்பிளியில். இதில் 4,283 ஓட்டர்ஸ்கள் வெறும் 84 நபர்கள் கொடுத்த அப்ளிகேஷன் வழியாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வெறும் 84 நபர்கள் 4,283 நபர்களுடைய டிலீஷன் அப்ளிகேஷன்ஸ்களை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு பின்பு தேர்தல் ஆணையம் இந்த 83 நபர்களையும் கூப்பிடவில்லை. அதிலிருந்து வெறும் 11 நபர்களை கூப்பிட்டு அந்த விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் நீங்க பார்த்தீர்கள்னா இன்னொரு பொய்யும் எக்ஸ்போஸ் ஆகிறது. தருண்குமார் சௌட்டாலா, இவர் 108 அப்ளிகேஷன்ஸ்கள், 108 பேர்களை நீக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனை கொடுத்ததாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. இவரிடம் கேட்டபோது நான் எந்த அப்ளிகேஷனுமே கொடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். இதே போன்று உஷா தேவி, இவர் 22 பேரை நீக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனை கொடுத்ததாக தகவல் வந்திருக்கிறது. அவரும் நான் எந்த விதமான அப்ளிகேஷனும் கொடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். இதே போன்று அடுத்தடுத்து 11 நபர்களை விசாரித்திருக்கிறார்கள். அனைத்து 11 நபர்களுமே கொடுத்த பதில், நாங்க எந்த விதமான டெலிஷன் அப்ளிகேஷனுமே கொடுக்கவில்லை. இதற்கு பின்பு கூட தேர்தல் ஆணையம் எந்த விதமான ஆக்ஷனையும் எடுக்கவில்லை. ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் போய் இந்த 83 நபர்களுடைய விலாசத்தை கூறுங்கள், நாங்களே போய் செக் செய்கிறோம், எப்படி இவர்கள் இத்தனை அப்ளிகேஷன்ஸ், இத்தனை நபர்களுடைய பெயரை நீக்கக்கூடிய அந்த வேலையை பார்த்தார்கள். அதற்கு தேர்தல் ஆணையம் எந்த விதமான ரெஸ்பான்ஸையும் கொடுக்கவில்லை. இந்த வெரிஃபிகேஷனை நாங்கள் செய்ய மாட்டோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியும், பிஜேபிக்கு எந்த அளவில் தேர்தல் ஆணையம் ஃபேவராக வேலை பார்த்துள்ளது என்று. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையுமே ஒரு விதமாகவும் பிஜேபியை இன்னொரு விதமாகவும் ட்ரீட் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருவது உறுதியாகிறது. இது நான் மட்டுமல்ல, கிரவுண்டில் இருந்த பல ரிப்போர்ட்டர்ஸ்கள் ஆங்காங்கே போய் அந்த நபர்களை சந்தித்து வீடியோ வழியாக பல ஆதாரங்களையும் வெளிவிட்டிருந்தார்கள். அதற்கான ஒரு சுருக்க வீடியோவை பார்த்துக்கோங்க.
कभी आवेदन दिया कि हमारा वोट काट दीजिए, आपके भाई साहब ने कहीं और मकान ले लिया हो, कुछ आवेदन दिया हो कि वोट काट दो? नहीं, वोट काटने के लिए आवेदन नहीं दिए। आपने कोई आवेदन दिया इस तरह का कि हमारे वोट काट दो? नहीं जी। பிஜேபி 27 வருடம் கழித்து எப்படி டெல்லியில் வெற்றி பெற்றது என்கிற அந்த கேள்வியும் நீங்க பார்க்க வேண்டும். அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய 70 அசெம்பிளி சீட்டில் 48 இடங்களை பிஜேபி பிடித்திருக்கிறது. பிஜேபியிடம் போன தேர்தலும் போது, அதாவது லோக்சபா எலெக்ஷனும் போது 34 38% தான் ஓட் ஷேர் இருந்தது. ஆனால் டெல்லி அசெம்பிளி எலெக்ஷனும் போது 45.6% எப்படி உயர்ந்தது என்கிற அந்த கேள்வியும் வருகிறது. அதாவது திடீர் என்று ஒரு தேர்தலில் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் பிஜேபி எதிர்த்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா அதே டெல்லியில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி ஆதரித்தார்கள் என்கிற அந்த கேள்வி. இதே விஷயத்தை இன்னொரு ஆங்கிளில் நீங்க பார்க்க வேண்டும். வெறும் 500,000 ஓட்ஸ், அதுவும் இது போன்ற எலெக்ஷனில் ஒரு மிக பெரிய பங்களித்திருக்கிறது. எப்படி நீங்க பாருங்க, மெஹ்ரோலி என்கிற ஒரு கான்ஸ்டுவன்சி, அதில் 482 ஓட்டர்ஸ்கள் இந்த ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி தோல்விக்கான முடிவு. 392 ஓட்டு திர்லோக்பூரி என்கிற இடம் ஓட்டு வித்தியாசம். 344 ஓட்ஸ் சங்கம் விஹார் வெற்றி தோல்விக்கான அந்த முடிவு. அதாவது 2024 டெல்லியில் இருக்கக்கூடிய 70 சீட்களில் மார்ஜின், வெற்றி மார்ஜின் நீங்க பார்த்தீர்கள்னா 10,000க்கும் குறைவாக இருந்திருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியுடைய அந்த அலிகேஷன், அதாவது 10,500 ஓட்டர்ஸ்களை எப்படி நீங்க சேர்த்தீர்கள்? இந்த டேட்டா உங்களுக்கு போராக இருக்கலாம், ஆனால் கூட ஒரு முறை இந்த டேட்டாவை இன்னும் ஆழமாக பார்த்து விடுங்கள், உங்களுக்கு புரியும். இதே டெல்லியில் இருக்கக்கூடிய திமார்பூர் என்கிற இடம் பிஜேபியை சார்ந்த சூரிய பிரகாஷ் கட்டோரி வெறும் 1168 ஓட்டு வித்தியாசத்தில் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த நபருடன் வெற்றி பெறுகிறார். ராஜேந்திர நகர் உமங் பஜாஜ் defeated Durgesh Pathak by 1031 votes. New Delhi, Arvind Kejriwal to Parvesh Verma by 4089 votes. Malviya Nagaril, Satish Upadhyay defeated Somnath Bharti, 2131 votes. Mehroli, Gajendra Singh Yadav, Mahendra Chaudharyயை 10,782 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். இன்னும் சொல்ல போனால் கிரேட்டர் கைலாஷ் Shikhar Roy defeated Saurabh Bharadwaj by 3,188. ஆம் ஆத்மி கட்சியில் இருந்த அனைத்து டாப் லீடர்ஷிப்புமே 5,000, 2,000 அல்ல 3,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள், இன்க்ளூடிங் அரவிந்த் கெஜ்ரிவால். இதே ரிப்போர்ட்டை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்து சென்ற மீடியா ஹவுஸ் தான் நியூஸ் லாண்ட்ரி. நியூஸ் லாண்ட்ரியை சார்ந்த சுமேதா மித்தல் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று மிக முக்கியமாக எந்த இடத்தில் அதிகமாக ஓட்ஸ்களை நீக்கினார்களோ அந்த கிராமத்திற்கு சென்று கிரவுண்ட் ரிப்போர்ட்டையும் எடுத்திருக்கிறார். மேரட், ஃபரூகாபாத் மற்றும் சாந்தி சௌக், இந்த 3 இடங்களையும் அலசி ஆராயும் போது பல உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீர்கள்னா அலிகஞ்சில் இருக்கக்கூடிய பூத் நம்பர் 395, இதில் 53 அன்யூஷுவலாக புதிய ஓட்டர்ஸ்களை சேர்த்திருக்கிறார்கள். அதாவது ஒரு பூத்ல எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு 1000, 500, 2000க்கு மேல ஓட்டெல்லாம் இருக்காது. ஸோ ஒரு 1000 ஓட்டு இருக்கக்கூடிய இடத்தில் 53 புதிய ஓட்டர்ஸ்களை திடீரென்று சேர்த்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஃபரூகாபாத்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சிஸ்களில் பல இடங்களில் இதே போன்ற திடீர் டெலிஷன் அண்ட் அடிஷன் நடந்திருக்கிறது. உதாரணத்திற்கு பிஜேபி சார்ந்த முகேஷ் ராஜ்புத் was won by 2,678 votes. இந்த இடத்தில் 32,000 ஓட்டர்ஸ்களை நீக்கியிருந்தார்கள். இவர் வெற்றி பெற்ற அந்த மார்ஜின் நீங்க பார்த்தீர்கள் வெறும் 2,678. இதே போன்று நீங்க பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுகிறேன். பூத் நம்பர் 208, 140 and 193. இந்த 3 பூத்ஸ்களையும் நீங்க பார்த்தீர்கள்னா 12%, 9% மற்றும் 9.5% வரை votes நீக்கப்பட்டது. சாதாரணமாக ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2%க்கு மேல ஒரு பூத்தில் பெயர்கள் நீக்கப்பட்டால் அந்த இடத்தில் ரிவிஷன் நடக்கணும். பிஎன்ஓ ஆஃபீஸரை போய் நீங்க டோர் டு டோர் மறுபடியும் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் செய்ய சொல்லணும், ரீசெக் செய்ய சொல்லணும். இங்க 12, 9, 10% எல்லாம்
நீக்கப்பட்டால் கூட எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. இதே அலிகஞ்சை நீங்க இன்னொரு ஆழமாக பார்த்தீர்கள்னா 30% ஓட்டர்ஸ் யாதவ் அண்ட் முஸ்லிம் ஓட்டர்ஸாக இருந்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்களுடைய ஓட்டு நீக்கப்பட்டது. நியூஸ் லாண்ட்ரியோட ரிசர்ச் படி பார்த்தீர்கள்னா 15% ஒரே பூத்தில் பெயர் நீக்கப்பட்டது. ஒரு சில நபர்கள் இறந்து போனார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நபர்களுடைய அட்ரஸ் மாறிவிட்டதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் நியூஸ் லாண்ட்ரி இந்த இடத்தில் போய் விசாரிக்கும் போது, ரிசர்ச் செய்யும் போது அந்த அனைத்து நபர்களுமே அதே கிராமத்தில் இருந்ததாக கூறியிருக்கிறார்கள். அந்த அனைத்து நபர்களுமே யாதவ் அல்ல, முஸ்லிம். பிஜேபி ஓட் பேங்க் கிடையாது. அதனால் அவர்களுடைய ஓட்டை நீக்கிவிட்டார்கள். நியூஸ் லாண்ட்ரியோடைய ரிசர்ச்சில் இன்னொரு ஆங்கிளும் வெளிவந்தது. அதாவது இந்த நபர்களுடைய ஓட்டு நீக்கம் அதற்கான மிக முக்கியமான காரணம் ஒரு லெட்டர். இந்த லெட்டரை பிஜேபி எம்எல்ஏ சத்யபால் சிங் ராठौर அலிகஜை சார்ந்த நபர், இவர் ஜனவரி மாதம் எழுதிய அந்த கடிதம். இச்சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த இடத்தில் பல ஓட்டுகள் செக் செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அந்த கடிதம் கிடைத்த அடுத்த 2 மாதத்திற்குள் 278 ஓட்களை அந்த கிராமத்திலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியபடி 2% மேல ஒரு இடத்தில் ஓட்டு நீக்கப்படும் போது அதற்கான வெரிஃபிகேஷன் இஆர்ஓ ஆஃபீஸர் வழியாக நடத்தப்பட வேண்டும். சூப்பர்வைசர் மற்றும் பிஎல்ஓ அனைத்து நபர்களையுமே மறுபடியும் அதற்கான வெரிஃபிகேஷன் செய்ய சொல்லுவார்கள். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் வருவதற்கு 6 மாதத்திற்கு முன்பு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நினைத்தால் கூட அந்த பெயர்களை நீக்கக்கூடாது என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் தேர்தல் வர ஒரு சில நாட்களுக்கு முன்பு கூட இந்த பெயர்களை நீக்கக்கூடிய வேலையும் பார்த்திருக்கிறார்கள், சேர்க்கக்கூடிய வேலையும் பார்த்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பூத் லெவல் ஆஃபீஸர், அதாவது பிஎல்ஓ ஷிகா யாதவோடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். 208 நபர்கள் திடீர் என்று என்னுடைய பூத்தில் இருந்து எப்படி நீக்கப்பட்டார்கள் என்கிற அந்த கேள்வி வந்தபோது என் மீது இருந்த அந்த அழுத்தம், எம்எல்ஏடைய லெட்டர் வந்த அடுத்த நிமிஷமே எங்கள் மீது பல பிரஷர் போடப்பட்டது. இரவு பகல் பாராமல் எங்களை வேலை வாங்க வைத்தார்கள். இந்த ரிப்போர்ட் வந்ததற்கு பின்புதான் எனக்கு புரிய வந்தது, என்னுடைய நாலேஜ் இல்லாமலேயே எத்தனையோ நபர்களுடைய பெயரை நீக்கி இருந்திருக்கிறார்கள். இதே போன்ற பல பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்களும் இதே போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்களை கொடுத்திருக்கிறார்கள். எப்படி இந்த இடத்தில் நீக்கக்கூடிய வேலை நடந்ததோ அதே போன்று மேரட் கான்ஸ்டியூன்சியில் 61,365 ஓட்டர்ஸ்களை சேர்க்கக்கூடிய வேலையும் பார்த்திருக்கிறார்கள். அதாவது இந்த இடத்தில் 1,00,000 ஓட்டர்ஸ்கள் இருந்தார்களோ அந்த இடத்தில் 61,365 புதிய ஓட்டர்ஸ்கள் சேர்க்கப்பட்டார்கள். இந்த இடத்தில் அருண் கவுலி, பழைய ராமாயணத்தில் ராமராக நடித்த அதே நபர் அருண் கவுலி, இவர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் அங்க வெற்றி பெறுகிறார். நியூஸ் லாண்ட்ரியோடைய சர்வே படி நீங்க பார்த்தீர்கள்னா வெறும் 2 பூத்களில் 27% ஃபேக் ஓட்டர்ஸ்கள் சேர்க்கப்பட்டதாக இந்த தகவல் வந்திருக்கிறது. நியூஸ் லாண்ட்ரியோடைய இதை இன்வெஸ்டிகேஷன் படி நீங்க பார்த்தீர்கள்னா மேரட் கேண்ட் மிக முக்கியமான ஒரு இடம். இந்த மேரட் கேண்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் ஓட்டர்ஸ் அவர்கள் யாருன்னு நீங்க பார்க்கும்போது 30% எஸ்சி முஸ்லிம் கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள், 3.8% அதாவது 16,521 ஓட் இந்த கேட்டகரியை சார்ந்த நபர்களுடைய ஓட் நீக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று ஹாப்பூர் என்கிற இடத்தில் 50% ஓட் எஸ்சி அண்ட் முஸ்லிம் கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள், அதாவது 3.2% 12,000 ஓட்கள் அங்கிருந்து நீக்கப்பட்டது. நியூஸ் லாண்ட்ரியுடைய இதே ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா சாந்தினி சௌக் இங்க அப்பர் காஸ்ட் ஓட்டர்ஸ்கள் இருக்கிறார்கள், அதனால் இந்த இடத்தில் ஓட்டு சேர்க்கப்பட்டதா. 10,377 ஓட்கள் சேர்க்கப்பட்டது, 36,815 ஓட்கள் நீக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த விதமான ஆக்ஷனையும் செய்யவில்லை, எடுக்கவில்லை. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா மாடல் டவுன் என்கிற இன்னொரு இடம் இருக்கிறது. இங்கே பார்த்தீர்கள்னா பஞ்சாபி மற்றும் அப்பர் காஸ்ட் நபர்கள் தான் இருக்கிறார். இங்கே எந்த விதமான ஓட்டையும் இவர்கள் நீக்கவில்லை. இதே போன்று நீங்க மகாராஷ்டிராவை எடுத்துக்கொள்ளுங்கள். மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் எடுத்து வைத்த பல்வேறு குற்றச்சாட்டு, அதில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு 2024ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா எலெக்ஷனில் அங்கிருந்து மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷன் வரை, அதாவது ஜூன் மாதத்திலிருந்து தொடங்கி நவம்பர் மாதம் வரை அந்த 4 மாதத்திற்குள் மகாராஷ்டிராவில் சேர்க்கப்பட்ட புதிய ஓட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கை 48 லட்சம். ஆனால் 2019ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை
அந்த 5 வருடத்தில் சேர்க்கப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை வெறும் 32 லட்சம். அதாவது 5 வருடத்தில் 32 லட்சம், 4 மாதத்தில் எப்படி 48 லட்சம் புதிய ஓட்டர்ஸ்கள் வந்தார்கள் என்கிற அந்த கேள்வி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் கேட்கப்படும் போது அதற்கான பதில் கிடையாது. தேர்தல் ஆணையத்திடம் சரி அந்த எக்ஸல் ஷீட்டையாவது கொடுத்து விடுங்கள், நாங்களே அதற்கான வெரிஃபிகேஷனை செய்து கொள்கிறோம் என்று காங்கிரஸ் கேட்டபோது அதையும் தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. இதே போன்று மகாராஷ்டிராவின் சீஃப் மினிஸ்டர் ஃபட்னவிஸ் உடைய அந்த கான்ஸ்டியூன்சி நீங்க பார்த்தீர்கள்னா அவருடைய கான்ஸ்டியூன்சியில் 35,000 புதிய ஓட்டர்ஸ்களை சேர்த்திருக்கிறது தேர்தல் ஆணையம். அதற்கான விளக்கத்தையும் அவர்கள் கொடுக்கவில்லை. இது போன்ற டிலீஷன் நடக்கும்போது பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் பிசிக்கல் வெரிஃபிகேஷனை செய்யணும், ரீசப்மிஷன் ஆஃப் த ஃபார்ம், மூன்றாவது டூப்ளிகேஷன் ஏதாவது இருந்திருந்தால் அதையும் செக் செய்யக்கூடிய வேலையை பார்க்கணும். ஆனால் இந்த இடங்களில் எங்கேயுமே அது நடக்கவில்லை என்பது உறுதியாகிறது. இதே போன்று வரக்கூடிய பீகார் எலெக்ஷன் ஜூன் 24ஆம் தேதி தேர்தல் ஆணையம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரில் பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2.8 கோடி மக்கள் அவர்கள் தன்னுடைய அட்ரஸ், ஏஜ் அண்ட் சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் செய்யக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். 2.93 ப்ரசைஸ்லி. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 2003ஆம் ஆண்டுக்கு பின்பு யாரெல்லாம் இந்த புதிய ஓட்டு பட்டியலில் வந்தார்களோ அனைத்து நபர்களுமே தன்னுடைய அட்ரஸ் ப்ரூஃப், நேஷனாலிட்டி அதை காட்டணும் என்று கூறியிருந்தார்கள். 2003ஆம் ஆண்டுக்கு முன்பு அவர்களும் அந்த வேலையை பார்க்கணும். ஆனால் இவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுடைய ப்ரூஃபையும் காட்டணும் என்று கூறியிருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் ஆதார் கார்டு செல்லாது, ஓட்டர்ஸ் ஐடி செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது, பாஸ்போர்ட் செல்லும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேரிடம் பாஸ்போர்ட் இருக்கும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். பர்த் சர்டிபிகேட்டும் செல்லும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் பீகார் போன்ற இடத்தில் படிப்பறிவு குறைவாக இருக்கக்கூடிய இடத்தில் எத்தனை பேர் அந்த பர்த் சர்டிபிகேட்டை பத்திரமாக வைத்திருப்பார்கள் என்று நீங்க கேளுங்கள். அஜித் அஞ்சும் சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவருடைய பல வீடியோக்கள் இதைத்தான் எக்ஸ்போஸ் செய்திருக்கிறது. அவர் பல இடங்கள்ல போய் அங்கங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் அந்த கேள்விகளை எடுத்து வைத்திருக்கிறார். உங்களிடம் எந்த விதமான ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் இருக்கிறது? அதற்கு அவர்கள் கொடுத்த பதில், எங்களிடம் ஐடி கார்டு என்கிற பேர்ல ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு தான் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். வேற எந்த ஐடென்டிஃபிகேஷனுமே எங்கள்கிட்ட இல்லை. அப்போ தேர்தல் ஆணையம் எந்த ஆதாரத்தை வைத்து பாஸ்போர்ட் இருக்கணும், உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும், அப்போ நேஷனாலிட்டியை ப்ரூஃப் செய்வதற்காக வேற என்ன தேவை என்கிற அந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேட்டபோது கூட அதை மறுக்கக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையம் செய்தது. இதைத்தான் எதிர்கட்சிகள் இதை இன்னொரு விதமான ஸ்கேம், இன்னொரு விதமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள், மைக்ரேட் ஆன மக்கள், படிக்காத மக்கள், அவர்களுடைய ஓட்டை டிலீட் செய்யக்கூடிய வேலையை பார்த்து பிஜேபிக்கு ஃபேவராக இவர்கள் நடக்கிறார்கள் என்கிற அந்த வேலையை, அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அஜித் அஞ்சுமுடைய ஒரு சில வீடியோக்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், தயவு செய்து பாருங்கள். உங்களுக்கு புரிய வரும் எப்படி அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்கக்கூடிய பல நபர்கள் பிஜேபிக்கு ஆதரவாகவும் இந்த நபர்களுடைய பெயரை நீக்கக்கூடிய வேலை, சேர்க்கக்கூடிய வேலை எந்த அளவில் சின்சியராக பார்த்திருக்கிறார்கள், அது உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கள். कर दीजिए दस्तखत, कोई बात नहीं, आप लोग की मजबूरी है, आप लोग को कहा गया दस्तखत करने, तो उसमें क्या है? अब जब सब आप ही लोग को जिम्मा दे दिया गया कि फॉर्म भरते जाइए, दस्तखत करते जाइए, तो क्या बस इससे मिला के बस कर दे रहे आप लोग दस्तखत हैं? सब लोग दस्तखत देखिए, बीएलओ साहब सब वोटर के पीछे पन्ने पे दस्तखत कर दे रहे हैं. अब इन लोगों को चूँकि टारगेट दिया गया है, दबाव बनाया गया है जिला प्रशासन या निर्वाचन अधिकारी की तरफ से कि बस सादे फॉर्म पे किसी वोटर के पास गए चाहे नहीं गए, यही कह दिया ना. அஜித் அஞ்சும் அவர்கள் பீகாரில் நடக்கக்கூடிய பல கடுபடிகளை, பல பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்டிய பின் தேர்தல் ஆணையம் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் அஜித் அஞ்சும் மீதே எஃப்ஐஆரை போடக்கூடிய வேலையை பார்த்தார். ஒட்டுமொத்த உலகத்திற்கு அங்க எப்படி தேர்தல் ஆணையம் தவறான வேலையை பார்த்து வருகிறது என்று வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு பத்திரிகையாளர், அவர் மீது எஃப்ஐஆர். நியூஸ் லாண்ட்ரி, அஜித் அஞ்சும் அல்ல ஷாம்
மீரா போன்ற பல நபர்கள் அவர்கள் எடுத்து வைத்த முயற்சியால் தெரிய வரக்கூடிய விஷயம், எப்படி டெல்லி எலெக்ஷனில் தில்லுமுல்லுக்கள் நடந்தது, எப்படி மகாராஷ்டிரா எலெக்ஷனில் தில்லுமுல்லுக்கள் நடந்தது, எப்படி இன்னைக்கு பீகாரில் இந்த தில்லுமுல்லுக்களை நடத்தி வருகிறார்களோ இதே போன்ற தவறான செயலை ஒட்டுமொத்த இந்தியாவில் பிராக்டிஸ் செய்வார்கள். இன்னைக்கு இந்த வீடியோ வழியாக நாங்கள் பல கேள்விகளை எடுத்து வைத்திருக்கிறோம், பல விஷயங்களை எக்ஸ்போஸும் செய்திருக்கிறோம். இன்னைக்கு மக்களாகிய நீங்க இந்த வீடியோவை பகிர்ந்து இந்த கேள்வியை இதை அரசாங்கத்திடம் கேட்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.